श्री நடிகர் அஜித்குமார் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக தமிழ் திரையுலகில் வந்து திகழ்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் அஜித்குமாருக்கு இந்த வருடத்துக்கு பத்மபூஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பத்மபூஷன் அவார்டு அப்படிங்கிறது குடியரசு தினத்தன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க எல்லாருமே வந்து நாட்டுக்காக கலையிலையும் இலக்கியத்திலையும் அதே மாதிரி பண்பாட்டிலையும் வந்து உதவி செய்கிற எல்லாருக்குமே வந்து உயரிய விருதாக வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அதில் என்னென்ன அவார்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அண்ட் பத்ம விபூஷன் அப்படிங்கிற இந்த 3 அவார்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் அவார்டை வந்து நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து தர இருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் விளையாட்டிலையும் கலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கே சேர்த்து பெருமை சேர்க்கும் ஒரு விதமாக வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டை வந்து கொடுக்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஜித்குமார் சார் வந்து தொடர்ந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேசிங்கில் வந்து ஈடுபட இருக்காரு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேசிங் போன எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கோப்பையுடன் தான் வந்துட்டு இருக்கான்னு சொல்ல முடியும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காரு அஜித்குமார் சார். ஸோ தொடர்ந்து அக்டோபர் மந்த் வரையும் நடக்க இருக்க எல்லா கார் ரேஸ்லையும் அஜித்குமார் சார் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு கூரியமான விஷயமா தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்துக்கு அடுத்து அஜித்குமார் சார் யாரு கூட படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் வந்து இருக்குது. பல பேர் வந்து சொல்கிற ஒரு விஷயம் ஆதிக் ரவிச்சந்திரன் கூடயும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் கூடயும் தான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டாக் ஆஃப் த டவுன் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்களிடம் வந்து கதை கேட்டிருக்காரா அஜித்குமார் சார். ஸோ கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட வந்து படம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜுக்கு ரெட்ரோ வந்து மே 1 ரிலீஸ் ஆகுது. அதற்கடுத்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அஜித்குமார் சாரோட தான் வந்து அக்டோபர் இல்லை நவம்பர் மந்த்லேருந்து ஷூட்டிங் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி அஜித்குமார் சார் தொடர்ந்து கலையிலையும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டிலும் சரி மிகப்பெரிய பண்பாடை தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் வந்து தொடர்ந்து செய்ய வேணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு வேண்டுகோளாக இப்போ இருக்குது. श्री